அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் பார்க்க இருப்பது, இறைவனுக்கு நாம் வழிபாடு செய்யும் பொழுது அன்றாடம் ஏதாவது ஒரு பிரசாதத்தை படைக்கின்றோம். அந்த உணவை இறைவன் ஏற்றுக்கொள்கிறாரா? அல்லது நாம் அந்த உணவை மிகவும் சூடாக நைவேத்தியம் செய்ய வேண்டுமா? அல்லது நாம் உணவு உண்ணும் அளவுக்கு அதை ஆற வைத்து தான் படைக்க வேண்டுமா என்ற பல சந்தேகங்கள் நமக்கு ஏற்படலாம். இறைவனுக்கு படைக்கும் உணவை நாம் மன தூய்மையோடு படைத்தாலே போதும். அது சூடாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆற வைத்த உணவாக இருந்தாலும் பரவாயில்லை. நாம் மன தூய்மையோடு தயாரித்து படைத்தோமானால் இறைவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். இந்த விஷயத்தை ஒரு அன்பரானவர் காஞ்சிமகா பெரியவரிடம் கேட்கின்றார். இது ஒரு புத்தக வாயிலாக கிடைத்த தகவல். காஞ்சிமகா பெரியவரிடம் சென்ற ஒரு அன்பர், சுவாமி, நாம் இறைவனுக்கு படைக்கும் பிரசாதத்தை இறைவன் ஏற்றுக்கொள்வாரா, அவர் சாப்பிடுவாரா என்ற கேள்வியை எழுப்புகிறார். அதற்கு காஞ்சிமகா பெரியவர் அந்த அன்பரிடம் ஒரு கந்தசஷ்டி கவச புத்தகத்தை கொடுத்து, இப்புத்தகத்தில் அனைத்தையும் முதலிருந்து இறுதி வரை உள்ள அனைத்தையும் நீ படித்து மனப்பாடம் செய்துவிட்டு என்னிடம் வந்து ஒப்பிக்க வேண்டும் என்று அந்த புத்தகத்தை கொடுக்கின்றார். அந்த அன்பரோ பல நாட்களாக அந்த கந்தசஷ்டி கவசத்தை படித்து பாராயணம் செய்து நன்றாக மனப்பாடம் செய்து காஞ்சி பெரியவரிடம் கந்தசஷ்டி கவசத்தை ஒப்பிக்கின்றார். ஒரு தவறுகள் கூட இல்லை. அத்தனை அழகாக அற்புதமாக அந்த கந்தசஷ்டி கவசத்தை மனதால் ஏற்று மனப்பாடம் செய்து அதன் பொருள் உணர்ந்து அந்த அன்பரானவர் காஞ்சிமகா பெரியவரிடம் ஒப்பிக்கின்றார். இது அறிந்த காஞ்சிமகா பெரியவர் அந்த அன்பரிடம் கூறுகின்றார், இப்பொழுது நீ இந்த கந்தசஷ்டி கவசத்தை எப்படி மனப்பாடம் செய்து முழுமையாக அதன் முழு அர்த்தத்தையும் நீ ஏற்றுக்கொண்டு பக்தியுடன் மன தூய்மையுடன் எப்படி இந்த கந்தசஷ்டி கவசத்தை மனதில் ஏற்றுக்கொண்டு நீ மனப்பாடம் செய்தாயோ, அதே போல இறைவன் நாம் படைக்கும் உணவு பண்டங்களை மனதார ஏற்றுக்கொள்கின்றான். அதாவது ஆவி இறைவனுக்கு, அன்னம் நமக்கு என்று சொல்வார்கள். அதுபோல இறைவனானவன் அந்த உணவை மனதார ஏற்றுக்கொள்கின்றான். அது நமக்கு தெரியாது, ஆனால் இறைவன் மனதாக ஏற்றுக்கொள்கிறான். எவனொருவன் மன தூய்மையோடு தயாரித்த உணவை இறைவனுக்கு படைக்கின்றானோ அந்த உணவை இறை சக்தியானது கட்டாயம் அது மனதார ஏற்றுக்கொள்கின்றது. இதுதான் நாம் ஒரு ஸ்லோகத்தை படித்து பாடத்தை புத்தகங்களை பள்ளிக்கூடத்தில் கூட மனப்பாடம் செய்து ஒப்பிக்கிறோம் அல்லவா? மனதார நாம் அதை மனதில் செலுத்தி கொள்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், அந்த பொருளை உணர்ந்து படிக்கின்றோம். அதே போலதான் இறைவனும் நாம் படைக்கும் உணவு பதார்த்தத்தை மனதார ஏற்றுக்கொள்கிறான் என்ற விளக்கத்தை நம் காஞ்சிமகா பெரியவர் மிக அற்புதமாக விளக்கியுள்ளார். நேயர்களே, நாம் உள்ள தூய்மையோடு, நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள், மன தெளிவு இல்லாமல் இருக்கும் நேரத்தில் கூட நாம் நீராடி விட்டோம் என்றால், ஸ்நானம் செய்து விட்டோம் என்றால் ஒரு தெளிவு ஏற்படும். அதே போல நாம் ஸ்நானம் செய்துவிட்டு உணவை தயாரித்து மன தூய்மையுடன் இறைவனுக்கு படைத்தோமே ஆனால் இறை சக்தியானது நமது பிரசாதத்தை, பெரிய சாதம் என்று சொல்வார்கள், பிரசாதம், அந்த பிரசாதத்தை இறைவன் மனதார ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கின்றான் என்பதுதான் இதன் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற பக்தி தொகுப்புகளை காண நமது ஸ்ரீ சௌமியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.